Hi friends, welcome to Global IAS Academy. இன்னைக்கு நம்ம சேனல்ல நேத்து நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 prelims மேக்ஸ் क्वेश्चंसக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு ஆண் 3 பெண்கள் 4 பையன்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை 96 மணி நேரத்தில் செய்கின்றனர். அதே வேலையை 2 ஆண்கள் மற்றும் 8 பையன்கள் சேர்ந்து 80 மணி நேரத்தில் செய்கின்றனர். பின்பு 2 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் சேர்ந்து அதே வேலையை 120 மணி நேரம் செய்கின்றனர் எனில் 5 ஆண்கள் மற்றும் 12 பையன்கள் அதே வேலையை செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரம் டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய வேல்யூஸா இருக்கு. 96, 80 அண்ட் 120. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஷ்ரிங்க் பண்ண போறோம், சின்னதாக்க போறோம். சரிங்களா? அதுல நம்ம எப்படி சின்னதாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்க்கு எல்சிஎம் எடுக்கிறது மூலமா நம்ம எடுக்க போறோம். சரிங்களா? 3 ஸ்டேட்மெண்ட்ஸையுமே நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம்க்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஆண்களுக்கு பதிலா எம் வச்சுக்கலாம், பெண்களுக்கு பதிலா டபிள்யூ, பையன்களுக்கு பதிலா பி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 men plus 3 women plus 4 boys is equal to 96. Then 2 men plus 8 boys is equal to 80. Third statement 2 men plus 3 women is equal to 120. சரியா? ஓகே. சோ இதுல 96, 120, 80 இது மூணுக்குமே நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் ஓட வேல்யூ 480 கிடைக்கும். ஓகே. இப்போ இந்த திருப்பி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை இந்த எல்சிஎம் வச்சு மாத்த போறோம். எப்படி மாத்தலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1m plus 3 women plus 4 boys is equal to 96, 480 இருக்கா? 96 ஓட எந்த வேல்யூவை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 480 கிடைக்கும்? 5. சோ அப்ப இந்த இடத்துல நீங்க 5 வச்சுக்கிறீங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க 2m plus 8b is equal to 18 இருக்கா? சோ இந்த இடத்துல 80 ஓட எதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 480 கிடைக்கும்? 6. சோ அப்ப அந்த இடத்துல நம்ம 6 அப்படின்றத அப்ளை பண்றோம். ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் 2m plus 3w is equal to 120 இருக்கு. 120 நீங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 480 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க 4 வச்சுக்கிறீங்க. சரியா? இப்ப திரும்பி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷார்ட் டவுன் பண்ணி நம்ம வந்து ஃபைனலா நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். எதுக்கான ஆன்சர் 5 men plus 12 boys சேர்ந்து எத்தனை டேஸ்ல சேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, சேம் ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்றது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் இதுல நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுல வந்து men and boy நம்மளுக்கு क्वेश्चनல தேவையான ரெண்டுமே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். இதை முதல்ல நான் சிம்பிளிஃபை பண்றேன். சிம்பிளிஃபை எப்படி பண்றேன்னா இங்க 2 இங்க 8 இருக்கா? சோ இந்த இடத்துல நான் 2 காமனா எடுத்தேன் அப்படின்னா 1m plus 4b is equal to 6 ன்னு இருக்கும். அண்ட் அகைன் இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது டிவிஷனா மாறும். சோ 1m plus 4b is equal to 6 divided by 2 3 நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு நீங்க பாத்தீங்கன்னா அதே 1m and 4b இருக்குது. சோ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 3ன்ற வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 3 women plus 3 is equal to 5. அப்ப 3 women is equal to 5 minus 3. 3 women ஓட வேல்யூ 2 ன்னு வச்சுக்கிறோம். ஓகேயா? சோ அண்ட் இந்த இடத்துல திருப்பி இந்த 3 womenன்ற வேல்யூவை third statementல நம்ம அப்ளை பண்றோம். சோ 2m plus 3 womenக்கு பதிலா 2 is equal to 4. அப்ப 2m is equal to 4 minus 2. 2m ஓட வேல்யூ 2,
சேம் வே m ஓட வேல்யூ 1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேயா? எஸ். சோ இந்த m வேல்யூ அகைன் இதுல நான் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது m ஓட வேல்யூ 1 1 plus 4b is equal to 3 4b is equal to 2 அப்ப b ஓட வேல்யூ 1/2. ஓகே? சோ அகைன் ஃபைனலா क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? 5 men plus 12 boys. அப்ப m இருக்கிற இடத்துல 1 plus 12 boysக்கான 1/2. இதை நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 11 கிடைக்கும். 5 1 2s are 2 6 2s are 12 11 கிடைக்கும். ஃபைனலா நம்ம கண்டுபிடிச்ச LCM வேல்யூவோட இது டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். கிடைக்கிற ஆன்சர் 43 7/11 hours. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு செவ்வக மூலை விட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக உள்ளது எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுதான் மூலை விட்டம் டின்னு சொல்லுவோம். இது பி அகலம், இது லென்த். இந்த மூலை விட்டம் இந்த பியோட 3 மடங்குக்கு சமம்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ஈக்குவேஷன் என்னதுன்னா d is equal to 3b. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு இதுல எதுவுமே தெரியாது, பட் d க்கும் b க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் மட்டும் தெரியும். சோ இந்த இடத்துல உங்களுக்கு இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. சோ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்றேன். பிதாகரஸ் தியரம் as per this picture we have d square is equal to l square plus b square ன்னு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சரிங்களா? இந்த இடத்துல நான் d ஸ்கொயருக்கு பதிலா எதை அப்ளை பண்ணலாம்? 3bன்றத அப்ளை பண்ணலாமா? அப்ப 3b the whole square is equal to l square plus b square அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா? 3b ஸ்கொயரோட வேல்யூ 9b. 9b is equal to l square plus b square. சரிங்களா? so 9b square is equal to l square plus b square. b எல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா 9b square minus b square is equal to l square and 8b square is equal to l square ன்னு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. கேட்டிருக்கிறது என்னன்னா நீளம் மற்றும் அகலம். அப்ப L is to B தெரியணும். L is to B தெரியணும்னா நம்ம L by B ஃபார்மட்ல கொண்டுட்டு வரணும். அப்ப L ஸ்கொயர் டிவைடட் பை 8B ஸ்கொயர்னு கிடைக்கும். L ஸ்கொயர் டிவைடட் பை B ஸ்கொயர் is equal to 8/1. சோ இந்த ஸ்கொயர்ஸ் கேன்சல் பண்ணனும்னா ஆப்போசிட் சைடு நம்ம ரூட் எடுக்கணும். அப்ப L divided by B is equal to √8 divided by 1. So அப்ப L is to B is equal to 2√2. √8 ஓட வேல்யூ 2√2, √1 ஓட வேல்யூ 1. சோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 2√2:1. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். x is to 7.5 is equal to 8 is to y is equal to 7 is 17.5 எனில் x is to y ஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ரேஷியோ எல்லாத்தையுமே லாஸ்ட் சம்ல நம்ம பண்ண மாதிரி டிவிஷன்ல நம்ம கொண்டுட்டு வரோம். சரிங்களா? சோ இந்த இடத்துல நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் வச்ச வேல்யூ இருக்கு அண்ட் இங்க ஒரு பாயிண்ட் வச்ச வேல்யூ இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இத நம்ம வெளியில எடுக்கிறோம். அப்ப இங்க உங்களுக்கு என்ன வரும்? x divided by 7.5. இது எப்படி மாறும்னா 10x divided by 75 அப்படின்ட்டு உங்களுக்கு மாறும். சரிங்களா? ரெண்டு சைடுமே நீங்க 10 ஆல மல்டிப்ளை பண்ணனும்ல. சோ 10x divided by 75 ன்னு மாறும். and again 7/17.5 எப்படி மாறும்னா 70 divided by 175 ன்னு மாறும். சோ இதுல இந்த 70 divided by 175ன்றது x is to 7.5 க்கு பொருந்தும்.
8:y பொருந்தும். சரியா? சோ ரெண்டுலயுமே இந்த வேல்யூவை ஈக்குவலைஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். 10x divided by 75 is equal to 70 divided by 75. ஓகேங்களா? சோ simplify பண்ணி பாத்தீங்கன்னா 2 5s are 10 and 15 5s are 75. and இந்த சைடு நீங்க பண்ணும்போது 14 5s are 70 and 15 5s are சாரிங்க 175 ல 35 வரும். ஓகேங்களா? அகைன் 2 7s are 14 5 7s are 35 னு நமக்கு கிடைக்கும். சோ நமக்கு 2x divided by 15 is equal to 2 divided by 5. 2x is equal to 2 into 15 divided by 5 னு கிடைக்கும். 1 5s are 5 3 5s are 15. அப்ப 2x ஓட வேல்யூ or 2 3s are 6 x ஓட வேல்யூ 3. ஓகேயா? so again y டேர்ம்க்கு நம்ம வரும்போது 8 divided by y is equal to 70 divided by 175. ஓகேங்களா? இங்க நம்ம ஏற்கனவே கேன்சல் பண்ண மாதிரி இங்க 2 இங்க 5. அப்ப 8 is equal to 2y divided by 5. அப்ப 2y is equal to 8 into 5. 2y ஓட வேல்யூ 40. y ஓட வேல்யூ 1 2s are 2 20 வரும். y ஓட வேல்யூ 20. அப்ப x is to y அப்படின்றது 3 is to 20. next sum ரூபாய் 1500 P மற்றும் Q என்ற இரு நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரித்தால் Qவின் பங்கு. சோ இங்க நம்மளுக்கு P is to Q is equal to 5:3. total value 1600 னு கொடுத்திருக்காங்களா? இதுல Q ஓட பங்கு எவ்வளவு அப்படின்னா total value 5 plus 3 8 அதுல 3. சரிங்களா? இத 1600 ஆல அதாவது அந்த டோட்டல் வேல்யூவால மல்டிப்ளை பண்ணும்போது Qவுக்கு மட்டும் சேர வேண்டிய தொகை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப 1 8s are 8 2 8s are 16 ரெண்டு 0 ஃபாலோ ஆகும். 200 into 3 600 தான் ஆன்சர். ஓகே, அடுத்து LCM கேட்டிருக்காங்க. 2x square minus 3xy the whole square, 4x minus 6y the whole cube and 8x cube minus 27y cube. இதோட LCM கேட்டிருக்காங்க. LCM அப்படினாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பாண்ட் பண்ணணும். எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு காமன் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிட்டு அண்ட் ரிமைனிங் வேல்யூஸையும் நம்ம சேர்த்து எழுதுவோம். காமன் வேல்யூஸை மட்டும் நீங்க எடுத்து எழுதுனீங்கன்னா அது வந்து HCF. ரெண்டுக்குமே சேம் மெத்தட் தான். பட் நீங்க ஃபைனல் ஆன்சரா எதை எடுத்துக்கிறீங்கன்றது தான் LCMக்கும் HCFக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் டேர்ம்ஸ்ல வரும்போது இந்த மெத்தட்ஸ். ஓகேங்களா? வெறும் கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு இந்த மெத்தட்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது எல்லாத்தையுமே தனித்தனியா நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy the whole square. சரிங்களா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது காமன் வேல்யூஸ் இல்லைன்னா காமன் லெட்டர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றது. ஸோ இந்த டேர்ம்ஸ் பொறுத்தளவுக்கு எனக்கு எக்ஸ் காமனா இருக்கு, அதனால எக்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். 2x ஸ்கொயர்ல எக்ஸ் போச்சுன்னா 2x மட்டும் இருக்கும். 3xyல எக்ஸ் போச்சுன்னா 3y மட்டும் இருக்கும். அண்ட் இந்த ஸ்கொயர்ன்றது மொத்தத்துக்கும் உள்ளது. ஸோ அதனால எக்ஸ் ஸ்கொயர் 2x minus 3y the whole square. ஓகேங்களா? இது 1. அண்ட் செகண்ட் நான் எடுத்துக்கிறேன் 4x minus 6y the whole cube. ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்க பார்க்கும்போது இதுல எனக்கு காமன் வேல்யூஸ் இருக்கு. 4க்கும் 6க்கும் நான் காமனா எடுக்கிறது 2 அண்ட் ரிமைனிங் 2x 4xல 2 போச்சுன்னா 2x இருக்கு மைனஸ் 6yல 2 போச்சுன்னா 3y ரிமைனிங் இருக்கும். மீன்ஸ் நம்ம டிவைட் பண்றோம். ஓகேங்களா? ஹோல் கியூப்ன்றது வந்து இது எல்லாத்துக்கும் காமன்.
அப்ப இதுல எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 cube 2x minus 3y the whole cube. சரிங்களா? லாஸ்ட் டேர்ம் 8x cube minus 27y cube. ஓகேங்களா? இதுல நீங்க இந்த 8 and 27 பார்க்கும்போது தெரியும் ரெண்டுமே கியூபோட வேல்யூஸ். ஓகேங்களா? சோ அப்ப நான் 8x cube என்னன்னு எழுதிக்கிறேன் 2x the whole cube minus and 27 ன்றது 3 cube வேல்யூ. So 3y the whole cube. இப்போ இது எந்த ஃபார்மட்ல இருக்கு a cube minus b cube ஃபார்மட்ல இருக்கா அதுக்கான ஆன்சர் என்னது a minus b into a square plus ab plus b square is equal to a cube minus b cube. சரிங்களா? ஓகே அப்ப இது படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது a minus b அப்ப 2x minus 3y கிடைக்கும். a square ன்றது 2x square 2x the whole square is equal to 4x square. ab ன்றது 2x into 3y 2x into 3y equal to 6xy plus b square அப்படின்றது 3y the whole square so 9y square. சரிங்களா? இது எனக்கு தேர்டா கிடைச்சிருக்கிற வேல்யூஸ். ஓகே இப்போ இது மூணையுமே நான் கம்பேர் பண்ணும்போது காமனா எந்த டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா 2x minus 3yன்றது வந்து இருக்குது. ஓகேங்களா? சோ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு x ஸ்கொயர் இருக்குது அண்ட் இங்க ஒரு 2 கியூப் இருக்கு அண்ட் இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு 4x ஸ்கொயர் plus 6xy plus 9y ஸ்கொயர். ஓகேங்களா? காமன் டேர்ம்ஸ் பொறுத்த அளவுக்கு 2x minus 3y இருக்கு. அதுக்கு எல்சிஎம் பார்க்கும்போது ஹையஸ்ட் பவர் வேல்யூஸ் தான் எடுப்போம். இதுல ஹையஸ்ட் பவர் வேல்யூ எனக்கு 3 இருக்கிறதுனால 2x minus 3y the whole cube எடுத்துக்கிறேன். So as per this என்னோட சாய்ஸ் எது இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார் எனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஸ் மார்க் தான் கேட்டிருக்காங்க, மேக்சிமம் மார்க்ஸ் உங்ககிட்ட கேட்கல. சரிங்களா? சோ அப்ப இந்த சம் பொறுத்த அளவுக்கு ரெண்டு பேரோட பாஸ் மார்க்ஸையுமே வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ டோட்டல் மார்க்ஸ் நான் வந்து என்னன்னு வைக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? டோட்டல் மார்க்ஸ் எனக்கு தெரியாததுனால நான் எக்ஸ் வைக்கிறேன். பீட்டர் பொறுத்த அளவுக்கு அவர் டோட்டல் மார்க்ஸ்ல 30% எடுத்திருக்காரு. எடுத்து ஒரு கூட ஒரு 10 மார்க் எடுத்திருந்தா பாஸ் பண்ணிருப்பாரு. இதுதான் இவரை பொறுத்த அளவுக்கு பாஸ் மார்க். அண்ட் பால் பொறுத்த அளவுக்கு இவர் 40% ஆஃப் எக்ஸ் எடுத்திருக்காரு. அதுல பாஸ் மார்க்கை விட எக்ஸ்ட்ரா இவர் எடுத்திருக்காரு. அப்ப இவர் எடுத்த மார்க்ல இருந்து 15 கழிச்சா பாஸ் மார்க் கிடைக்கும். இவர் எடுத்த மார்க்ல இருந்து 10 ஆட் பண்ணா பாஸ் மார்க் கிடைக்கும். சரிங்களா? இதுல எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டுட்டு வந்துடலாம். 10 minus 15 இந்த சைடு வரும்போது உங்களுக்கு பிளஸ் 15 ஆகும். 40% எக்ஸ் minus 30% எக்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்ப 25 is equal to 40% minus 30%, 10% of x. ஓகேங்களா? எக்ஸில் 10% 25. ஸோ இதுல நீங்க பீட்டர் மார்க்ஸ் இல்லைன்னா பாலோட மார்க்ஸ் எதனால நீங்க எடுத்து எக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பீட்டர் எடுத்திருக்கேன். சரிங்களா? பீட்டர் மார்க்ஸ் வச்சு நான் பண்ணும்போது 30%. 30% ஆஃப் எக்ஸ் எவ்வளோ 10% 25 30% 25 into 3 75. ஓகேங்களா? அப்ப பாஸ் மார்க் 75 plus 10 is equal to 85 தான் பாஸ் மார்க். கிளியரா? So passing marks in the examination is 85. Next sum, அகிலா தேர்வில்
80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து நம்ம எப்பவுமே எத்தனை பர்சன்டேஜா வைப்போம்? 100% வச்சிருப்போம். ஸோ அதுல 80% வந்து அகிலா ஸ்கோர் பண்ண மார்க் 576. இதுல இருந்து நம்ம இந்த 100% கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்ப 80% வந்து 576 கரெக்டா? அப்ப 80 576 நம்மளுக்கு required percentage இந்த சைடு வரும். 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 1 8s are 8, 7 8s are 56, 16 ஃபாலோ ஆகும். அப்ப 2 total marks equal to 72 into 10 720. அடுத்த சம், அடுத்த உறுப்பு காண்க. 0.5 0.6 1.5 4 8.9 அதோட நெக்ஸ்ட் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் கேட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது டேர்ம்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். சரிங்களா? ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் அந்த டேர்ம்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 0.5 0.6 1.5 4 8.9 அண்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூஸ். இது எல்லாத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 0.1 0.9 2.5 4.9. ஸோ இதில் நீங்கள் இதில் உள்ள அந்த டாட் எடுத்து புள்ளி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 9 25 49 கிடைக்கும். ஸோ இது எல்லாமே எதை வேல்யூஸ்? ஸ்கொயர் வேல்யூஸ். ஸோ இது என்ன பண்ணிருக்காங்க? எப்படி 0.1 வரும்? 1 ஸ்கொயர் டிவைடட் பை 10. அதே மாதிரி இங்க 3 squared by 10, 5 squared by 10, 7 squared by 10. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னா 9 squared by 10. ஓகேங்களா? ஏன் 7க்கு அப்புறம் 8 எடுக்காம இருக்கோம்னா இது எல்லாமே கான்சிக்வெண்ட் ஆட் வேல்யூஸ் 1 3 5 7 9 வருது. ஸோ 9 ஸ்கொயர் வந்து 81. 81 by 10 is equal to 8.1. ஸோ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 8.1. ஓகேங்களா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 0.5ஓட 0.1 ஆட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்குது. சேம் ஆஸ் 8.9ஓட 8.1 ஆட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் 17.0. அடுத்த சம், ABCDE மற்றும் F ஆகியோர் ஒன்று விட்ட சகோதரர்கள். அவர்களில் எந்த இரு சகோதரர்களும் ஒத்த வயதினர் அல்ல, ஆனால் அனைவருக்கும் பிறந்த தினம் சமம். ஓகேங்களா? இது வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு? இவங்க எல்லாருக்குமே சேம் இயர் ஆஃப் பர்த் கிடையாது, பட் சேம் டேட் ஆஃப் பர்த் இருக்கு. A to F வர 6 பேர் பிரதர்ஸ், கசின் பிரதர்ஸ். ஓகேங்களா? அடுத்து அவர்களில் மிக குறைந்த வயது உடையவர் 17 வயதும் மிக அதிக வயது கொண்ட E 22 வயதும் உடையவர். F ஆனவர் B மற்றும் D க்கு இடையில் உள்ள ஏதோ ஒரு வயது கொண்டவர். A என்பவர் B ஐ விட பெரியவர், C என்பவர் D ஐ விட பெரியவர் எனில் கீழ்கண்டவற்றில் எது சாத்தியம் இல்லை. இதுல இந்த ஏஜஸ் கொடுத்திருக்காங்க. D ஓட ஏஜ் 20, F ஓட ஏஜ் 19, F ஓட ஏஜ் 18, F ஓட ஏஜ் 20. இதுல எது கம்பல்சரியா பாசிபிள் கிடையாது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா E தான் எல்டெஸ்ட். நான் எல்டெஸ்ட்ல இருந்து யங்கெஸ்ட் எழுதுறேன். E வந்து 22. இவருக்கு கீழே தான் மற்றவங்க எல்லாருமே வர்றாங்க. அண்ட் F ஆனவர் B மற்றும் D க்கு இடையில் உள்ள ஏதோ ஒரு வயது கொண்டவர். அப்ப B அண்ட் D க்கு நடுவுல F வரலாம். ஸோ இது இப்படியும் எழுதலாம், DFBன்னு எழுதலாம். ஓகேயா? ஸோ இதுல யாரு ரொம்ப எல்டஸ்ட் யாரு ரொம்ப யங்கெஸ்ட் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால நம்ம ரெண்டு பாசிபிலிட்டிஸையுமே செக் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? A என்பவர் B ஐ விட பெரியவர். அப்ப B க்கு மேல உங்களுக்கு A வரும். C என்பவர் D ஐ விட பெரியவர், D க்கு மேல C வரும். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு சாய்ஸஸையுமே இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்லையுமே நம்ம செக் பண்ணணும்.
ஓகேங்களா? ஏன்னா எது சாத்தியம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப பாசிபிலிட்டிஸ் வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியும். 2 ஆப்ஷன்ஸை வச்சுமே நம்ம பாசிபிலிட்டிஸ் செக் பண்ண போறோம். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் நான் எடுத்துக்கிறேன். இந்த டேர்ம் எடுக்கும் பொழுது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் இ இருப்பாரு, இங்கேயும் இ தான் இருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இது செகண்ட் ஆப்ஷன். இங்கேயும் இ தான், இங்கேயும் இ தான். இக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், இந்த பி டேர்ம் ஃபர்ஸ்டா இருக்குன்னா பிக்கு மேல ஏ வருவாங்க. அப்ப இ ஏ பி அண்ட் அதுக்கப்புறம் நடுவுல எஃப் அண்ட் சி அண்ட் டி. ஓகேங்களா? இது ஒரு ஃபார்மேட். அடுத்து இங்க நீங்க பார்க்கும் பொழுது நான் வந்து டியை ஃபர்ஸ்ட் வச்சேன்னா டிக்கு முன்னாடி சி வருவாங்க. ஓகேங்களா? அண்ட் அகைன் நம்மளுக்கு யார் வருவா, எஃப், அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் பி. ஏன்னா பிக்கு மேல ஏ வரணும்ல. ஓகே, இதுதான் இந்த 2 ஃபார்ம்ஸ் மட்டும்தான் பாசிபிள். இவங்களோட ஏஜஸை இப்போ நான் அலோகேட் பண்றேன். இக்கு 22, ஏக்கு 21. ஏ கான்சிக்வெண்டா போடுறோம்னா ஃபைனலா இருக்கிறவங்களுக்கு 17. ஸோ அப்போ நீங்க கரெக்டா கான்சிக்வெண்டா போட்டீங்கன்னா மட்டும்தான் கரெக்டா ஏஜஸ் வருது. ஓகேங்களா? அண்ட் இங்க 22, இங்க 21, 20, 19, 18, 17. ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா இந்த எஃப் அண்ட் சி இந்த இடத்துல மட்டும் ஆப்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும் எஃப் அண்ட் சி இன்டர்சேஞ்சபிள். ஓகேங்களா? இவங்க 19 ஆர் 18ல இருப்பாங்க, இவங்களும் 18 ஆர் 19ல இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டி இஸ் 20 இயர்ஸ் ஓல்ட். பாசிபிளா? ஆமா, டி வந்து 20 வயது உடையவரா இருப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளது. ஓகே, அப்ப இது ஆன்சர் கிடையாது. எஃப் இஸ் 18 இயர்ஸ் ஓல்ட். எஃப் கேன் பி, எஃப் வந்து 18 ஆக இருக்கலாம். அப்ப இதுவும் கிடையாது. எஃப் இஸ் 19 இயர்ஸ் ஓல்ட். ஆமா, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எஃப் வந்து 19 இயர் ஓல்டு. இதுவும் கிடையாது. ஃபைனலி எஃப் இஸ் 20 இயர்ஸ் ஓல்டுன்றது தான் சாத்தியமற்ற ஒரு கூறு. ஏன்னா எஃப் வந்து எந்த இடத்துலயுமே அவர் 18 ஆர் 19 தான் இருப்பாரு. ரெண்டுல நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலுமே எஃப் வந்து 20th ஏஜ்ல வர மாட்டாரு. ஓகே, ஒரு பகடையில் 2ற்கு அருகில் 3, 5 மற்றும் 6 உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் எது உறுதியான உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு எப்பயுமே ஒரு டைஸ் அப்படின்னு நீங்க பகடைன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு டைஸுக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும், 6 சைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுல ஒவ்வொரு ஃபேஸுக்குமே சரியா அருகில் எதிரில் அப்படின்ற பக்கங்கள் இருக்கு. அருகில் எத்தனை இருக்கும்னா 4 இருக்கும், எதிரில் 1. சரிங்களா? இதுதான் கண்டிஷன். இது எந்த டைஸுக்குமே மாறாது. டைஸ் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த அளவுக்கு கண்டிஷன் இதுதான். சரிங்களா? சோ இப்ப 2க்கான சைட்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க, 3, 5, 6. ரிமைனிங் என்னென்ன வேல்யூஸ் இருக்கு, 1 and 4. இதுல 1 and 4ல எந்த வேல்யூனாலும் அருகில் உள்ள வேல்யூவா இருக்கலாம், எதுனாலும் எதிரில் உள்ள வேல்யூவா இருக்கலாம். இந்த 1 and 4 வந்து cannot be predictable. அதை நீங்க தீர்மானிக்க இயலாது இந்த டேட்டாவை வச்சு. ஓகே, இப்ப ஆப்ஷன்ஸ் போயிடலாம். 3க்கு அருகே 6 உள்ளது. இது வந்து உறுதியான உண்மையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2க்கு பக்கத்துல 3, 5, 6 இருக்கணுமே தவிர நாட் நெசசரிலி அவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்கணும்னு கிடையாது. ஸோ இங்க 3 வந்து, இங்க 2 வந்து, சாரி இங்க 5 வந்து, இங்க 6 கூட வரலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறபடி 3, 5, 6 பக்கத்துல தான் இருக்கு. பட் 3யும் 6ம் ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ இது உறுதியான உண்மை கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, 1ற்கு அருகில் 4 உள்ளது. ஓகே, இப்ப இங்க 2 இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்க 3, 6, 5 இருக்குன்னு கூட வச்சுக்கலாம், 1, 4 இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்ல 2 இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம், 5, 6, 3 வச்சுக்கலாம், 4, 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது இது 2 இடத்துல ஏன் போடுறேன்னா இந்த டைஸ் டயக்ராம் பொறுத்த அளவுக்கு 1 அருகில் உள்ளது, 4 எதிரில் உள்ளது. இங்க 4 அருகில் உள்ளது, 1 எதிரில் உள்ளது. ஏன்னா இது 2 தானே நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாதது. ஸோ
ஸோ 2 இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா 1 4 அருகருகே தான் உள்ளது. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? 2ற்கு அருகே 1 உள்ளதுன்றது வந்து கம்பல்சரியான்னு கிடையாது. 2க்கு எதிராக கூட 1 வரலாம். அப்ப இது கிடையாது. 2ற்கு அருகே 4 உள்ளதுன்னு கேட்கிறாங்க. அதே மாதிரிதான் 2ற்கு அருகே 4 வருவது கம்பல்சரியா உண்மை கிடையாது. ஸோ அதனால 1ற்கு அருகே 4 உள்ளதுன்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்து 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. ஓகேங்களா? அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. அண்ட் ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறாள். மோனிகா வரிசையில் நடுவில் நிற்கிறாள் எனில் பின்னர் அனுராதா பின் வருவனவற்றில் யாருக்கு அருகில் இருக்கிறார்? யாருக்கு பக்கத்துல அனுராதா வருவாங்க? அவங்களே சொல்றாங்க 5 பேர். அப்ப 1 2 3 4 5. ஓகேங்களா? யாரு நடுவுல இருக்காங்க? மோனிகா. மோனிகாவுக்கு அருகில் தான் யார் இருக்கா? ரோசி. அண்ட் முன்னால இருக்காங்களா பின்னால இருக்காங்களான்னு தெரியாது. அதனால நான் 2 தடவை நான் போட்டுக்கிறேன். ஸோ இங்க வந்து இந்த சைடு ரோசி இருக்கிற மாதிரி, இங்க இந்த சைடு ரோசி இருக்கிற மாதிரி. அண்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. அப்ப இங்க சிவநந்தினியும் வரமாட்டாங்க, அபியும் வரமாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இங்க யாருதான் வருவா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா யார் வருவா? அனுராதா வருவா. ஏன்னா இங்க 2 பேரு, மிச்சம் 3 பேர் தான் இருக்காங்க. அதுல இவங்க 2 பேருமே வர வாய்ப்பு இல்லைன்னா கண்டிப்பா அனுராதா தான் வருவாங்க. இந்த இடத்துல நீங்க போட்டீங்கன்னாலும் சிவநந்தினி அண்ட் அபிநயா அபி வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் அனுராதா தான் வராங்க. அப்ப அனுராதாவிற்கு அருகில் யார் இருக்கிறாள்னா ரோசி இருக்கிறாள். ஆன்சர் ஏ. சரியா? டைம் அண்ட் ஒர்க் சம் வந்திருக்கு. இந்த தடவை எக்ஸாம்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், மேக்ஸ்ல சேம் டாபிக்ல ரிப்பீட்டட் சம்ஸ் வந்திருக்கு. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 வந்திருக்கு, டைம் அண்ட் ஒர்க்ல 2 வந்திருக்கு, இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுடைய குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணும்போது இதெல்லாம் மைண்ட்ல வச்சு பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் வேலை நாள் அப்படின்னு போட்டுருது. இந்த டைம் அண்ட் ஒர்க்னால அந்த ஃபார்மேட்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஆல் வேலை நாள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 8 நபர்கள் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 12 நபர்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்குறாங்க. 8 பேர் ஒரு வேலை ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செஞ்சு 20 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ டோட்டல் ஹவர்ஸ். ஓகேங்களா? இது வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணி தான் இங்க கொண்டுட்டு வரணும்ன்ற நெசசரி தேவையில்லை. ஏன்னா எல்லாமே நம்ம கிராஸ் பண்ணும்போது இதாயிரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 12 பேரு அதே வேலைய ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஓகேங்களா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நீங்க கொஸ்டின் மார்க் எந்த இடத்துல வருது அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வருதா இல்ல இங்க வருதா இங்க வருதா அப்படின்றது. ஸோ கொஸ்டின் மார்க் வந்து இங்கேயோ அல்லது இங்கேயோ வந்துச்சுன்னா இந்த பார்ட்டை ரெசிப்ரோக்கலா டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்கேஸ் கொஸ்டின் மார்க் இங்க வந்துச்சுன்னா இந்த 2 பார்ட்ஸையுமே நீங்க ரெசிப்ரோக்கலா டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கொஸ்டின் மார்க் நாட்கள்ல வந்ததுனால இந்த வேலை பகுதியை மட்டும் நீங்க ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்ப மிச்சம் இருக்கிறத அப்படியே நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா போதும். 0 0 கேன்சல் ஆயிரும். அண்ட் 2 4s are 8, 3 4s are 12, 1 3s are 3, 3 3s are 9. ரிமைனிங் நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? 2 into 3 into 2. 2 3s are 6, 6 into 2, 12 நாட்கள். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, ஆரம் 3.5 சென்டிமீட்டர் உடைய 3 வட்டங்கள் எடுக்கப்பட்டு அவற்றில் ஒவ்வொரு வட்டமும் மற்ற 2 வட்டங்களை தொடுமாறு அமைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வட்டமுமே இன்னொரு வட்டத்தை தொடுது. சரிங்களா?
எனில் அவ்வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவு. இந்த வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதின்றது இந்த ஏரியா. இப்ப நான் அந்த ரெட் கலர்ல ஹைலைட் பண்ற ஏரியா, இதோட பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு என்ன கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரம்ன்றது வந்து என்னது, வட்டத்தின் மையத்தில் இருந்து வட்டத்திற்கு வரையப்படும் கோட்டின் நீளம். இப்படி நீங்க ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சமபக்க முக்கோணம் ஃபார்ம் ஆகும். ஏன் சமபக்க முக்கோணம்னா, இதுல நீங்க எந்த இடத்த பாத்தீங்கன்னாலும் இங்க வந்து என்னதான் இருக்கும், ஆரம் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இந்த பகுதியோடது 7 வரும், 3.5 3.5 வரும். அண்ட் இதோடது 7 தான் வரும், இதோடது 7 தான் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுல இருந்து இந்த வட்ட கோண பகுதியோட பரப்பளவை கழிச்சோம்னா இந்த இடம் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப ரெண்டோட ஃபார்முலாவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, √3/4 a square. a is equal to 2r. சரிங்களா? அடுத்து வட்ட கோண பகுதியோட பரப்பளவு பாத்தீங்கன்னா theta divided by 360 into pi r square. இது ரெண்டையுமே லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதுல தீட்டா அப்படின்றது வந்து என்னன்னா இந்த டிகிரி. ஓகேங்களா? இதை எப்படி நீங்க ஃபார்ம் பண்ணலாம், ஒரு சமபக்க முக்கோணத்தோட மொத்த ஆங்கிள்ஸோட சம் வந்து 180. அப்போ ஒரு ஆங்கிள் என்னவா இருக்கும், 180 டிவைடட் பை 3, 60 டிகிரியா இருக்கும். அப்ப தீட்டாக்கு பதிலா நம்ம 60 அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? இப்போ ஃபார்முலாக்கு வந்துடலாம். √3 divided by 4 into a square. a ஓட வேல்யூ 2r னா a ஸ்கொயர் ஓட வேல்யூ 4r square minus angle divided by 360 into 22/7 into r square into 3. ஏன் into 3 னா மொத்தம் உங்களுக்கு 3 வட்டக்கோண பகுதி கண்டுபிடிப்பீங்க. ஸோ மொத்தமா ஒரு இதோட பரப்பளவை கண்டுபிடிச்சு அதை 3ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்குள்ளேயே நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 and 4 கேன்சல் ஆயிரும், 0 and 0 கேன்சல் ஆயிரும், 1 6 are 6, 6 6 are 36, and 2 3s are 6, 1 3s are 3, 1 2s are 2, 11 2s are 22. ஓகேங்களா? இதுல நம்மளுக்கு மிச்சம் என்னென்ன இருக்கு, √3r square minus 11/7 r square. ஸோ இதுல r ஸ்கொயரை நம்ம காமனா எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம ஃபர்தரா சம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். r ஸ்கொயரை நீங்க காமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா √3 minus 11/7 கிடைக்கும். சரிங்களா? r ஸ்கொயர்ன்றது வந்து என்னது, 3.5 the whole square into √3 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1.73 and 11/7 ஓட வேல்யூ 11 divided by 7. 11 divided by 7 ஓட வேல்யூ 1.57. ஓகேங்களா? and 3.5 the whole square ஓட வேல்யூ 12.25 and 1.73 ல இருந்து 1.57 நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது 0.16 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1.96 கிடைக்கும். யூனிட்ஸ் எழுதும்போது சென்டிமீட்டர் வரும், ஏரியாக்கான ஸ்கொயர். இப்போ ஆன்சர் 1.967 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அடுத்த சம். 3 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 183. ஆக 5% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைத்தால் அசலின் மதிப்பு என்ன? ஸோ இந்த சம்ஸ்க்கு நிறைய பேர் கோ வித் ஷார்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அகாடமி பொறுத்த அளவுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் ரொம்ப லெவலாக தான் இருக்கும்.
ஏன்னா அந்த சம்மோட மீனிங் புரிஞ்சு அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு கண்டென்ட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க சம் போட்டு பழகுறப்ப மட்டும்தான் எந்த விதமான சம் கேட்டாலுமே உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும், ஸ்டெப்ஸ் கொண்டுட்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 3 ஆண்டுகளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிஃபரன்ஸ் கொடுத்து அசல் கேட்டா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? P into R divided by 100 the whole square into 3 plus R divided by 100 is equal to simple interest minus compound interest. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு அசல் தான் பிரின்சிபல் நமக்கு தெரியாது, பட் R நமக்கு தெரியும் 5%. ஸோ அப்போ இதில் அப்ளை பண்ணும்போது P into 5 by 100 the whole square into 3 plus 5 by 100 is equal to 183. சரிங்களா? இந்த சைடு மட்டும் நம்ம சால்வ் பண்ணும்போது P into 25, 5 square 25, 100 square 10,000, 4 0 வரும், into என்ன வரும் நம்மளுக்கு 305 divided by 100 is equal to 183. நம்ம கேன்சல் பண்ணும்போது 125 are 25, 425 are 100, and இங்க நீங்க கேன்சல் பண்ணும்போது 6 5s are 30, 1 5s are 5, and இங்க 2 triple zeros ஃபார்ம் ஆகும். P மட்டும் இந்த வச்சுட்டு அந்த சைடு மற்ற வேல்யூஸ் நீங்க கொண்டுட்டு வரும்போது 183 into 2000 into 4 8000 வரும். ஸோ டிவிஷன் இந்த சைடு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும்ல, 8000 divided by 61, 1 times இங்க 3 times வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கும்போது பெருசா இருக்கும். மேக்சிமம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியா சிம்பிளிஃபையா அடி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்ப P equal to அசல் மதிப்பு 3 into 8000 24. ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் சம். ரமேஷ் ரூபாய் 15,600 வைப்பு தொகையாக 10% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். ஒவ்வொரு 2 ஆண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார் எனில் 4ஆம் ஆண்டில் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை டேஷ் ஆகும். சேம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்னொரு சம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி மென்சுரேஷன்ல 2 சம் பார்த்துருக்கோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 சம் வந்திருக்குது, டைம் அண்ட் ஒர்க்லயுமே உங்களுக்கு 2 சம் வந்திருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட மீனிங் வந்து என்னது அப்படின்னா, இப்போ இயர்ஸ் வந்து 1 2 3 4 5 அப்படின்ட்டு ஃபாலோ ஆயிட்டே இருக்குமா. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், தனி வட்டி தான். ஆனா என்ன பண்றாங்கன்னா, இந்த 3ஆவது ஆண்டுக்கும் 5ஆவது ஆண்டுக்கும் எந்த அசலை வச்சு வட்டி கணக்கிடுறோன்றத மாத்துறாங்க. 3ஆவது ஆண்டோட தொகை வந்து என்னதுன்னா, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அசல் மற்றும் இந்த 2 வருஷம் வந்த வட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க நம்ம ஆல்ரெடி இங்க ஒரு இந்த 3rd மந்த்ல ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்ல, அது பிளஸ் இந்த 3 4 வருடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட வட்டி. சரியா? சோ இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தொகை எந்த தொகையை வச்சு நம்ம பண்றோம் அப்படின்றது, அதே மாதிரி ஆண்டு எந்த வருஷம் அப்படின்றது, அதே மாதிரி வட்டி எவ்வளோ அப்படின்றது. சரியா? ஸோ அப்ப தொகை வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு உங்களுக்கு 15,600 தான் இருக்கும் முதல் வருடத்திற்கு. சரிங்களா? இதோட வட்டி சதவீதம் எவ்வளோ? 10%. அப்ப முதல் வருஷத்துக்கான வட்டி 1560. சிம்பிள், ஒரே ஒரு 0 மட்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகும். செகண்ட் இயர் அசலின் மதிப்பு மாறாது, தேர்ட் இயர்ல தான் உங்களுக்கு மாறும். இங்க ஒரு 1560. ஓகேங்களா? 3ஆவது வருடம் நீங்க பார்க்கும் பொழுது அசல் தொகை மாறும், 15,600 பிளஸ் இந்த 2 வருஷத்தோட வட்டி. 2 வருஷத்தோட வட்டி உங்களுக்கு 3120 வரும். அதை 15,600ஓட நீங்க ஆட் பண்ணும்போது 18,720 வரும். அப்ப தேர்ட் இயருக்கான வட்டி 1872. சேம் ஆஸ் ஃபோர்த் இயர் 18,720ஓட 10% 1872 வரும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க?
நான்காம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை. மூன்றாம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை இந்த இருந்துச்சுல அதே மாதிரிதான். சோ அப்ப எந்த ரெண்டு வட்டியை எடுத்துப்பாங்க? இந்த ரெண்டு வட்டியும் தானே. அப்ப இணைக்கப்படும் வட்டி தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1872 பிளஸ் 1872 ஈக்குவல் டு 3744. ஆப்ஷன் சி. சரியா? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. ஏபிசி ஆகியோர் பெறும் ஊதியங்களின் கூடுதல் ரூபாய் 33,300. அவர்கள் அவரவருடைய வருமானத்தில் இருந்து முறையே 80%, 85% மற்றும் 75% செலவு செய்கின்றனர். மேலும் அவர்களுடைய சேமிப்பு 7:6:9 எனில் பி இன் ஊதியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? டோட்டல் சேலரி கொடுத்திருக்காங்க, செலவு பண்ற ரேஷியோ கொடுத்திருக்காங்க, சேமிப்பு பண்ற ரேஷியோவும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் வருமானம் எப்பயுமே எத்தனை சதவீதமா இருக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 100% இருக்கும். ஓகேங்களா? வருமானத்துல இருந்து செலவை நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு கிடைக்கும். ஸோ இந்த சம் பொறுத்த அளவுக்கு நம்ம எப்படி ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம்னா, இந்த சேமிப்பு கொடுத்துருக்காங்கல்ல இதோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு பெர்சன்டேஜையும் ரேஷியோவையும் கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஏ ஓடது and B and for C. ஓகேங்களா? இதுல 3 பேர் வேல்யூஸையுமே கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம பியோட இண்டிவிஜுவல் வருமானம் எவ்வளோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏயோட செலவு எவ்வளோ? 80%. அப்ப இவரோட சேமிப்பு எவ்வளவா இருக்கும்? 20%. அதே மாதிரி இவரோட செலவு 85%. அப்ப இவரோட சேமிப்பு 15%. இவரோட செலவு 75%. அப்ப இவரோட சேமிப்பு 25%. ஓகேங்களா? இந்த 20%ஓட ரேஷியோ 7x. எப்பவுமே நம்ம ரேஷியோல இருந்து எடுக்கும்போது எக்ஸ் ஆட் பண்ணிப்போல. இந்த எக்ஸ்ன்றது வந்து என்னது? அந்த வேல்யூஸை எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிருக்கோமோ அதுதான் அந்த எக்ஸ்ன்ற நம்பர் குறிக்கும். சரிங்களா? அண்ட் இங்க வந்து 20%ன்றது 7x, 15%ன்றது வந்து 6x, 25%ன்றது வந்து 9x. ஓகேங்களா? ஸோ 20% அப்படின்றது 7x இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தேவை என்னது? வருமானம் 100% என்னவா இருக்கும்? இதுல இருந்து எப்படி கொண்டுட்டு வரலாம்? 20ஓட எதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 100 வரும்? 5. அப்ப சேம் இங்கேயும் அதை பண்ணிக்கோங்க. அப்ப 35x இவரோட வருமானம். அதே மாதிரி இப்ப பி வந்து 15% இஸ் ஈக்குவல் டு 6x அண்ட் இப்ப 100க்கு 15ஓட எதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து 100% கிடைக்கும்? 15% into x is equal to 100%. 15% into 20 divided by 3 is equal to 100. Same இங்கேயும் நீங்க 6 into 20 divided by 3. அப்போ 120 by 3 வரும். அப்ப இது வந்து 40x. ஓகேங்களா? அண்ட் இந்த சைடு நீங்க வரும்பொழுது 25% is equal to 9x. 25 4ஆல மல்டிப்ளை பண்ணா 100x கிடைக்கும். சாரி 100% கிடைக்கும். சேம் இங்க நீங்க பண்ணும்போது 36x. ஸோ இந்த 35x, 40x, 36x இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வர வேல்யூ தான் உங்களுக்கு மொத்த வருமானம். அதாவது 33,300. இதை மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 111 வரும். 35 plus 40 plus 36 is equal to 111x. அப்ப 111x வந்து 33,300னா x ஓட வேல்யூ divided by 111. 1 times இங்க 3 times வரும் 300. x ஓட வேல்யூ 300. நம்மளுக்கு தேவை b ஓட வருமானம். b ஓட வருமானம் எவ்வளவு? 40x. x ஓட மதிப்பு 300. அப்ப 40 into
300. அப்ப 12,000 தான் பியோட வருமானம். அடுத்து 192. 3:4:5 என்ற விகிதத்தில் அமைந்த 3 எண்களின் மீபோமா, அதாவது எல்சிஎம் 2400 எனில் அவற்றின் HCF இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம எந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் டிவைடட் பை விகிதங்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு HCF. ஓகேங்களா? ஸோ நார்மல் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுவோம், A இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு நம்ம பண்ணும்போது உங்களுக்கு எல்சிஎம் வந்து எவ்வளோ 2400, அந்த விகிதங்களோட பெருக்கல் பலன் 3 × 4 × 5 is equal to 2400 divided by 3 4s are 12. 12 × 5 60 வரும். 0 0 கேன்சல் ஆயிரும். 1 6 are 6, 4 6 are 24, 40 வரும். அப்ப HCF 40. நெக்ஸ்ட் சம். A மற்றும் B இன் மீப்பெரு பொது வகுத்தி 15 மற்றும் A, B ஆகியவை ஈரிலக்க எண்கள் எனில் இவ்வாறு எத்தனை இணை எண்கள் காணப்படுகின்றன? ஓகேங்களா? இவங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஏயும் பியும் 2 டிஜிட்ஸ் நம்பர்ஸ். சரிங்களா? அதோட HCF 15 கொடுத்திருக்காங்க. ஸோ அப்படியே எத்தனை 2 டிஜிட்ஸ் நம்பர்ஸோட பேர் with the HCF of 15 வந்து உங்களால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சிம்பிள் HCFனா அந்த நம்பர்ல இருந்து அந்த டேபிள் ஸ்டார்ட் பண்ணணும். எல்சிஎம்னா அந்த வேல்யூவுக்கு ரிவர்ஸ்ல அந்த டேபிள் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் HCF of 15 அப்படின்னா 15th டேபிள் 15 30 45 அப்படி ஃபாலோ அப் ஆகும். எல்சிஎம் ஆஃப் 15 அப்படின்னா 15 வந்து எந்தெந்த டேபிள்ஸ்ல வரும், லைக் 3rd டேபிள் அண்ட் 5th டேபிள் அண்ட் 15th டேபிள்னு வரும். சரிங்களா? இதுதான் HCFக்கும் எல்சிஎம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அண்ட் அகைன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்சிஎம் அண்ட் HCFல 2 சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது 2 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் இன் 15th டேபிள் என்னென்ன வரும், 15 30 45 60 75 and 90. சரியா? இப்படி நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஸ்டார்டிங் 15 and 30 and 15 45 15 60 15 75 15 90. ஓகேங்களா? அகைன் நீங்க பார்க்கும் பொழுது 30 45 30 75 and 45 60 75 90 and 60 75. வேற என்ன வேல்யூஸ் ஃபார்ம் பண்ணலாம்? எத்தனை வேல்யூஸ் வருது? 1 2 3 4 5 6 7 8 9 10 and 45 75 வரும்ல. எஸ். ஸோ டோட்டலா 11 பேர்ஸ், அதாவது 11 இணை எண்கள் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணலாம். 194th கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் மட்டும்தான் கொஞ்சம் பார்க்க காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும், ஸ்டெப்ஸ் அழகா கொண்டுட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், பிரிச்சுக்கிறேன். இந்த டேர்ம்ஸ் அண்ட் இந்த டேர்ம்ஸ் இந்த டேர்ம்ஸும் தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இதை பண்றேன். 6/9 + 2/3 இல் அப்படின்னா ஆஃப்னு அர்த்தம், which means multiplication. ஸோ இது நீங்க பண்ணும்போது 6/9 + 1/3. ஸோ இதோட வேல்யூ 1 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஹோல் டேர்மோட வேல்யூ உங்களுக்கு 1. 2/5 ஆஸ் யூஷுவல் ஒன்றும் இல்லை, இந்த டேர்ம்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 6
divided by 5 minus 5 by 3. இதை நான் எப்படி எடுத்துக்கலாம்? 6 divided by 3 5s are 15. 15 minus 5 10 by 3. ஓகேங்களா? இதனா இது ரெசிப்ரோக்கல் ஆகும்ல, டிவிஷனுக்கு கீழே இன்னொரு டிவிஷன் வரும்போது. அப்ப 6 into 3 by 10. 5 2s are 10. 3 2s are 6. இதோட வேல்யூ 9 by 5. ஓகேங்களா? இந்த ஹோல் டேர்மோட வேல்யூ 9 by 5. அதே மாதிரி இந்த இடம் பார்க்கும்போது 4 minus 2 divided by 4 minus 1 by 2. இதை மட்டும் நான் பார்க்கும் பொழுது 4 minus 1 by 2 வந்து உங்களுக்கு 2 4s are 8. 8 minus 1 7 by 2 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 7 by 2 into 4 வந்து உங்களுக்கு 14 கிடைக்கும். ஓகேங்களா? 14 minus 2 12 divided by 7 by 2. அதாவது 4 minus 2 divided by 7 by 2. 7 by 2 into 4 நீங்க பார்க்கும்போது 1 2s are 2 2 2s are 4 14 கிடைக்கும். 14 minus 2 வந்து உங்களுக்கு 12. 12 by 7 by 2 again reciprocal ஆகும்போது 12 into 2 24 divided by 7. அதுக்கு கீழே நம்மளுக்கு என்ன இருக்கு? 5 minus 3 by 2. 2 5s are 10. 10 minus 3 7 by 2. ஸோ இப்போ நம்மளுக்கு 24 divided by 7 மேல உள்ள வேல்யூ அண்ட் கீழே டினாமினேட்டர்ல ஒரு 7 by 2 இருக்கிறது. ஸோ இப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 24 into 2 48 and 7 7s are 49 கிடைக்கும். ஆல் டுகெதர் நீங்க ஃபார்ம் பண்ணும்போது 9 by 5 divided by 48 by 49 minus 2 by 5 into 1 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்க டிவிஷன் இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 9 divided by 5 into 49 divided by 48 minus 2 by 5. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் நீங்க ஆல் டுகெதர் பண்ணும்போது 441 divided by 240 கிடைக்கும். அண்ட் அதுல இருந்து 2 by 5 நீங்க லெஸ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சரா உங்களுக்கு 7 by 16 கிடைக்கும். ஆப்ஷன் சி. அடுத்து ஒரு கூட்டுத்தொடரில் term 7 minus term 4 is equal to 20 எனில் பின்வருவனவற்றுள் எது தவறானது? ஓகேங்களா? நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க, ஏபி கேட்டிருக்காங்க, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கொடுத்துருக்கிற டேட்டால இருந்து நம்மளால எதை கண்டுபிடிக்க முடியும்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. ஸோ அதுல நீங்க ஃபர்ஸ்ட் அதாவது முதல் உறுப்புன்றது ஏ அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேங்களா? ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பொறுத்தளவுக்கு ஒரு டேர்ம் ஒரு உறுப்பை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டின்னு பண்ணுவோம். ஸோ டேர்ம் 7ன்றது வந்து ஏ பிளஸ் 6d. கரெக்டா? ஏ பிளஸ் 6d மைனஸ் டேர்ம் 4ன்றது ஏ பிளஸ் 3d இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏ மைனஸ் ஏ பிளஸ் 6d மைனஸ் ஏ மைனஸ் 3d ஈக்குவல் டு 20. ஏ கேன்சல் ஆயிரும். 6d மைனஸ் 3d 3d 3dயோட வேல்யூ உங்களுக்கு 20 கிடைக்கும். டியோட வேல்யூ 20 by 3. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு டியோட வேல்யூ தான் நீங்க கண்டுபிடிக்க முடியுமே தவிர ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்ப இது கரெக்ட், தீர்மானிக்க இயலாதுன்றது கரெக்டானது. அடுத்து முதல் உறுப்பிற்கும் 10வது உறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பிளஸ் வேல்யூ இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் பெரிய டேர்ம் அதாவது 10வது உறுப்பு எடுத்துக்கிறேன். 10வது உறுப்புன்றது வந்து என்னது? ஏ பிளஸ் 9d. ஆப்ஷன் பி நான் செக் பண்றேன். ஏ பிளஸ் 9d
மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 16 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏ பிளஸ் 9d மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 16 ஏயும் கேன்சல் ஆயிரும். 9d டியோட வேல்யூ என்னது 20 டிவைடட் பை 3. 3 1 3s are 3 3 3s are 9 3 into 20 60. ஆமா கரெக்டா 60 தான் கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் பியும் கிடையாது. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க 12வது உறுப்பிற்கும் 20வது உறுப்பிற்கும் உள்ள கூட்டு சராசரி 16வது உறுப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? செக் பண்ணிடலாம். 12th term plus 20th term divided by 2 தான் கூட்டு சராசரி. 12th term வந்து என்னது a plus 11d. ஆப்ஷன் C செக் பண்றோம். a plus 11d plus a plus 9d. சாரி 19d. 20th termல 19d divided by 2. ஓகேங்களா? இது நீங்க பண்ணும்போது 2a plus 11 plus 19 30. 30d divided by 2. இதுல 2 நீங்க காமன் எடுக்கும் பொழுது a plus 15d கிடைக்கும். டிவைடட் பை 2 போடும்போது 2 2 கேன்சல் ஆகி a plus 15d கிடைக்கும். இது வந்து எந்த டேர்ம் t16. அவங்க அதே மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ பி சி இல்லாததுனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட். யூ கேன் செக் இட் ஆன் யுவர் ஓன். டி தான் கரெக்டா வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். மேரி என்பவரின் தற்போதைய வயது 16. அவள் தனது தம்பியின் வயதை விட 4 மடங்கு பெரியவள் எனில் அவள் தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கும் பொழுது மேரியின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேரியோட கரண்ட் இயர் வந்து கரண்ட் ஏஜ் வந்து 16. அப்ப பிரதரோட ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா 16 டிவைடட் பை 4. ஏன்னா 4 மடங்கு பெரியவர்ல. ஸோ அப்ப இந்த நபர்ல இருந்து 4ஆல டிவைட் பண்ணாதான் பிரதரோட வயசு கிடைக்கும். தம்பியோட வயது 4. ஓகேங்களா? அப்ப இவங்க 2 பேருக்குள்ள வயது வித்தியாசம் வந்து எவ்வளோ 16 மைனஸ் 4 is equal to 12. இதை வச்சு நம்ம சாய்ஸ்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஃப் மேரி இஸ் 20 பிரதர் வந்து எவ்வளவு ஏஜா இருப்பாங்க 20 minus 12 8 இருப்பாங்க. So 8 into 2. If Mary is 20, brother's age will be 12. Okay, so sorry, brother's age will be 8. Difference than 12. So 8 into 2 not equal to 20. அதாவது இவங்களோட இருமடங்கு வந்து மேரியோட வயதா இருக்கணும்ல. அப்ப ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி செக் பண்றோம். If Mary is 24, brother's age will be 24 minus 12, 12. 12 into 2 is equal to 24. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மேரியின் வயது 24வது இருக்கும் பொழுது அவருடைய தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருப்பாள். ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் தொடர்பில்லாத எழுத்தை கண்டறியவும். CGKU BFJN AIM இது ஒரு கோடிங் சம். FDKN ஜஸ்ட் ஒரு ஆல்பா கோடிங் தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கலாம். CGKO அதே மாதிரி BFJN AEIM and FDKN. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸை மட்டும் நீங்க பார்க்கும் பொழுது சிக்கு ப்ரியரா இருக்கிற ஆல்பபெட் பிக்கு ப்ரியரா இருக்கிற ஆல்பபெட் ஏ வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்திருக்கணும் Z வந்திருக்கணும். ஸோ இந்த டேர்ம் தான் ஆடா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. செகண்ட் வேல்யூஸ் பார்க்கும் பொழுது ஜிக்கு முன்னாடி எஃப்க்கு முன்னாடி இக்கு முன்னாடி டி இருக்கு. அண்ட் தேர்ட் வேல்யூஸ் பார்க்கும் பொழுது கேக்கு முன்னாடி ஜேக்கு முன்னாடி ஐக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும் ஹெச் வந்திருக்கணும். ஸோ இதுல 2 டேர்ம்ஸ் மாறி இருக்கு. ஸோ நீங்க தாராளமா ஆப்ஷன் டி போகலாம். ஆப்ஷன் டி தான் இதுல ஆட் டேர்ம். ஓகே, அடுத்து ஒரு டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் வந்திருக்கு. 5 எந்திரங்கள் 5 பாகங்களை 5 நிமிடங்களில் தயாரிக்குமானால் 100 எந்திரங்கள் 100 பாகங்களை எவ்வளவு நிமிடங்களில் தயாரிக்கும்?
நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், டெஸ்ட் ப்ரெஷர்ல இங்க 5 தான் வந்திருக்கு. அப்ப ஆன்சர் இங்க 200 இருக்கிறதால 100 போவோம், which is wrong. ஆல் வேலை நாள் அதுலதான் நீங்க போடணும். அஞ்சு எந்திரம், 5 பாகம், 5 நிமிஷம். ஓகேங்களா? ஸோ நாலுன்றது ஜஸ்ட் ஒரு டியூரேஷன் தான். அது வந்து என்னவானாலும் இருக்கலாம், ஹவர்ஸா இருக்கலாம், மினிட்ஸா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அதே மாதிரி 100 எந்திரம், 100 பாகம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்க கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. அப்ப இந்த இடத்த தான் ரெசிப்ரோக்கலா டிவைட் பண்ணணும். 5 divided by 100 into 100 divided by 5 into 5. 5 கேன்சல் ஆயிரும், 100 கேன்சல் ஆயிரும். இதுக்கான ஆன்சர் 5 நிமிடம். ஓகேங்களா? அண்ட் இந்த கொஸ்டின் வந்து எரர் உள்ள கொஸ்டின். இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கொடுக்கப்படவில்லை. சரிங்களா? எனவே நம்ம செக் பண்ணிடலாம். A1 B4 C9 D16 up to Z676. சரிங்களா? இப்படி நீங்க பார்க்கும் பொழுது A1 B4 இப்ப 1 4 9 16 எல்லாமே ஸ்கொயர் வேல்யூஸ். ஸோ அதே மாதிரி ஏன்றது ஃபர்ஸ்ட் ஆல்பபெட், அதோட ஸ்கொயர் வேல்யூ, பின்றது செகண்ட் ஆல்பபெட், அதோட ஸ்கொயர் வேல்யூ. 2 ஸ்கொயர்ஸ் 4ல. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, P மற்றும் Q ஆல் தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப Pக்கு அப்புறம் என்ன வேல்யூ வரும், Qக்கு அப்புறம் என்ன வேல்யூ வரும், அது ரெண்டோட சம் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வரும். ஸோ P வந்து 16th வேல்யூ. சரிங்களா? ஸோ அப்ப 16 ஸ்கொயர் 256. சைமல்டேனியஸ்லி Q வந்து 17th வேல்யூ. ஓகேங்களா? 17 ஸ்கொயர் எப்பயுமே அடுத்தடுத்த வேல்யூஸ் தானே. ஸோ அந்த இது படிதான் நம்ம பண்றோம். P மற்றும் Q ஆல் தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்புன்னு கேட்டதுனால நம்ம எப்படி பண்றோம். 17 ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு 289 வரும். சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு 545 வரும், which is not in the question. ஸோ அதனால இது கொஸ்டின் எரரான கொஸ்டின். ஃபைனல் சம்முக்கு வந்துட்டோம். கீழே 4 கனசதுரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகே, 3 என்ற எண்ணிற்கு எதிரே உள்ள பக்கத்தில் வரும் எண் எது? ஸோ ஏற்கனவே நான் டைஸ் சொன்ன மாதிரினா இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கீ பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எப்பயுமே நம்மளுக்கு ஆப்போசிட்ஸ் வந்து விசிபிளா இருக்காது. டைஸ்ல வந்து நீங்க ஒரு டைஸ் வந்து த்ரோ பண்ணும் பொழுது ஒரு வேல்யூ உங்களுக்கு விசிபிளா இருக்குன்னா அந்த வேல்யூட ஆப்போசிட் இன்விசிபிளா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 3 நம்பருக்கு எதிரே உள்ள பக்கத்தில் வரும் எண்ணா, அப்ப இந்த 4 டைஸ்ல எங்கெல்லாம் 3 வந்திருக்கோ அந்த இடத்துல விசிபிளா இருக்கிற நம்பர்ஸ் உங்களோட ஆன்சரா இருக்காது. which means 3க்கு ஆப்போசிட்டா, ஓகேங்களா, 3க்கு ஆப்போசிட்டா 6 அல்லது 5 இருக்காது. அப்ப அது என்ன நம்பரா இருக்கலாம், 1 2 அல்லது 4ஆ இருக்கலாம். ஆப்ஷன்ஸ்ல நம்மளுக்கு என்னென்ன இருக்கு, இந்த 3 நம்பர்ஸ்மே இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்கிற 2 டைஸ் எடுத்துக்கிறோம். பட் ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் சிமிலரா இருக்கணும். ஏன் புரியல அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் டைஸ் அண்ட் செகண்ட் டைஸ் நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் 6 and 5 வருது, இங்கேயும் 6 and 5 வருது. ஸோ இந்த மாதிரி டைஸ்க்கு நீங்க போறதை விட ஒரு வேல்யூஸ் மட்டும் ஒரே மாதிரி இருக்கிற டைஸ்க்கு போயிடலாம். ஸோ நான் இந்த இடத்துல 2 and 4 கம்பேர் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ்ல எழுதுறேன். சரியா? இதுல ரெண்டுலயும் சிமிலர் நம்பர் 5, 5லயே ஸ்டார்ட் பண்ணி 5 3 6 அண்ட் இங்கே 5 4 1, which means 6க்கு ஆப்போசிட் வேல்யூ 1, 3க்கு ஆப்போசிட் வேல்யூ 4. ஓகேங்களா? சோ அப்ப 6க்கு ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க, எதிரே வரும் எண் 4. ஓகேயா? ஓகே. சோ இதுதான் நேத்து நடந்த குரூப் 1 எக்ஸாம்ல நம்மளுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள். கேள்விகள் ஸ்டாண்டர்ட் எல்லாமே ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியஸ்ட்னு சொல்ல முடியாது. மோர் ஓவர் 20+ ஈஸியா ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இட் இஸ் ஹோப் அடுத்து இந்த எக்ஸாம் நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே குளோபல் IAS அகாடமி சார்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். எழுதின எல்லாருக்குமே
அடுத்து ஜிஎஸ்க்கான ஆன்சர் கீஸும் சைட் பை சைடு உங்களுக்கு நம்ம குரூப்ல அப்லோட் ஆகும். ஸோ அதுக்கு கீப் ஆன் வாட்சிங் குளோபல் ஐஏஎஸ் அகாடமி மதுரை யூடியூப் சேனல் அண்ட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.